அக்கா, பீட்ரூட் ஃபேஸ் பேக் ஜென்ஸ் பயன்படுத்தலாமா? டீடான் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருமே இது பயன்படுத்தலாம். ஜென்ஸும் பயன்படுத்தலாம், லேடிஸும் பயன்படுத்தலாம், எல்லாருமே பயன்படுத்தலாம். இப்போ பொதுவாக நிறையா ஃபேஸ் பேக்லலாம் வந்துட்டு அரோமான ஒரு வேர்டு எழுதியிருப்பாங்க. அது வந்து நமக்கு ஆர்டிஃபிஷியலாக ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி. இதில் நம்ம அந்த மாதிரி எதுவும் ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே பண்ணுறதில்ல. காஞ்ச பீட்ரூட்டை நம்ம பயன்படுத்துகிறோம், அது கூட நம்ம முல்தானி மெட்டி பயன்படுத்துகிறோம். ஸோ இது எல்லாருமே பயன்படுத்தலாம், எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட்டும் கொடுத்துட்டு இருக்கு. ஓகே, இது நான் எப்படி யூஸ் பண்ணணும்? எப்படி யூஸ் பண்ணணும்னா, ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க கொஞ்சம் கர்ட் இல்லைனா ஹனி போட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் இந்த பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம முகத்தில் போட்டுக்கலாம். ஆயில் ஸ்கின்னாக இருக்கிறவங்க வாட்டர் இல்லைனா ரோஸ் வாட்டர் அந்த மாதிரி போட்டு கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். ராத்திரியில் உங்களுக்கு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷம் முகத்தில் வச்சுருந்துட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஹீலிங் இருக்கும். நமக்கு இரவு நேரத்தில் பொதுவாகவே ஒரு குணப்படுத்துதல் நமக்குள்ளே நடக்கும். அது கூட இது துணை பண்ணும். அதனால் இன்னும் கொஞ்சம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, இது நான் டெய்லி யூஸ் பண்ணால் நல்ல ரிசல்ட் கிடைக்குமா, இல்லை நான் எப்போல்லாம் யூஸ் பண்ணால் எனக்கு இது நல்ல ரிசல்ட் கிடைக்கும்? அது ஒவ்வொருத்தரோட கன்வீனியன்ட்டை பொறுத்து. நம்ம போடணும்னு நினைப்போம், போட முடியாது. ஸோ அது கன்வீனியன்ட்டை பொறுத்து நம்ம 3 நாளுக்கு தொடர்ந்து போட்டுட்டு அப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்டுக்கலாம். இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாளே போடும்போதே எப்பயுமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடலாம். எப்படினாலும் பயன்படுத்தலாம். நம்மக்கிட்ட வேறு என்னெல்லாம் ஃபேஸ் பேக் இருக்குது? இப்போதைக்கு நம்மக்கிட்ட ரோஸ் ஃபேஸ் பேக் இருக்குது, அதுக்கப்புறம் பீட்ரூட் ஃபேஸ் பேக் இருக்குது. இது 2 தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இது போக நம்மக்கிட்ட இருக்கிற நலங்கு மாவை ஃபேஸ் பேக்காக பயன்படுத்தலாம். அது இன்னுமே நல்ல அருமையான ரிசல்ட் கொடுக்கும். நிறையா மூலிகைகள்லாம் சேர்த்து போட்டிருக்கிறனால அதுவுமே நம்ம ஃபேஸ் பேக்காக பயன்படுத்தலாம். ஓகேக்கா, தேங்க்யூ.